வணக்கம் நண்பர்களே. இது நமது சேனல் வெற்றி பயணம். தலைப்பு: அவனிடம் ஒரு கம்பி கூட இல்ல, ஆனா பக்திதான் கவசம். ஒரு மலைக் கிராமம், பசுமை நிறைந்த பூமி, ஆனால் வறுமை நிறைந்த வாழ்க்கை. அந்த கிராமத்தில்தான் பிறந்தான் கந்தன், ஒரு சிறிய வயதுடைய பையன். அவனிடம் இல்லை பணம், இல்லாத உணவு, இல்லாத உறவுகள். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இருந்தது: முருகனுக்கான பக்தி. கந்தனின் தாயார் ஒரு சிறிய இட்லிக்கடையில் வேலை. அவளுடைய சம்பளம் தினமும் 10 ரூபாய். அதுவே குடும்பத்துக்கு உயிர் மூச்சு. கந்தன் பள்ளிக்கூடம் போவான், காரணியில்லாமல், பழைய புத்தகத்துடன். ஆனால் தினமும் ஒரு இடம் மட்டும் அவன் தவறாம போவான்: மலைக்கோவில். கையில் பூ இல்லை, வாயில் வேத மந்திரம் இல்லை, ஆனா கண்களில் நம்பிக்கையோடு சொல்வான்: ஓம் முருகா, நீதான் என் அப்பா, நீதான் என் தாய். மழைக்காலம். அம்மா உடம்பு நன்றில்லாத நிலை. 3 நாட்கள் பசிக்கூட சாப்பாடு இல்லாத நிலை. கந்தன் கோவிலுக்குப் போய் கண்ணீர் விட்டான். ஓம் சரவணபவா, என் அம்மா உன் கையில் இருக்கட்டும். நான் என்ன செய்யல, ஆனா நீ ஏதாவது செய்றியா? அந்த இரவு மழையிலும் குளிரிலும் கந்தன் ஒரு மூளையாய் இரவு கழிக்கிறான். அந்த நேரம் ஒரு பசுமாடு வரும். பின்னால் ஒரு வயதான பசுபண்ணையாளர். அவர் கந்தனின் நிலையைப் பார்த்து பசுவின் பாலை கொடுத்து, இந்த பசுவின் பசு பசிக்கிறதா என்ன தெரியாது, நீ சாப்பிடு மகனே. அவர் சொன்ன வார்த்தை அருள். அடுத்த நாள்: நீங்க இருவரும் என் பசுபண்ணையில் இருப்பீங்களா? நான் பசுமாடுகள் பராமரிக்க ஆளே இல்ல, ஆனா நீயோ பக்தியுடன் இருக்க, அதே போதும். அந்த நாள் முதல் கந்தன் பசுபண்ணையில் வேலை, பள்ளிக்கூடம், அம்மாவுக்கு நல்ல சாப்பாடு. ஆனால் ஒரே விஷயம் மட்டும் மாறவில்லை: அவனுடைய பக்தி. ஓம் முருகா, இன்று ஒரு பசுவின் கண்ணை சுத்தம் பண்ணினேன். நீ என்ன கற்றுக்கொண்டிருக்க. நன்றி முருகா. மரணமுகத்தில் இருந்த வாழ்க்கை பக்தியால் மாறியிருக்கும் ஒரு எடுத்துக்காட்டு கந்தன். நம்மிடம் இன்று தொழில் இருக்கலாம், கல்வி இருக்கலாம், ஆனால் பக்தி இல்லை என்றால் அது வெறும் பொம்மை மாதிரி. கந்தனிடம் ஒரு கம்பி கூட இல்லை, ஆனால் முருகன் மீது இருந்த நம்பிக்கை அவனுக்கு கவசம் ஆயிற்று. முருகனை நம்பும் உங்களை நம்முடைய பிரார்த்தனை கேட்காமல் விட்டுவிட, பக்தியில் இருக்க ஒரு பரிசு உண்டு, அது அருள். அருள் வந்தால் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் வெற்றிதான் முடிவு. முருகனை நம்புங்கள், உங்கள் வாழ்க்கையும் கந்தனின் வாழ்க்கை போல மாறும். இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வர எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் புதிய வீடியோக்களைப் பார்க்க பெல் பட்டனையும் அழுத்துங்கள். அத்துடன் இந்த பதிவை லைக் மற்றும் ஷேர் செய்யவும்.